மதுரை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. மதுரை மாநகராட்சியில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த கோரிக்கைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து இந்த போராட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள்? முழு விவரம். மதுரை மாநகராட்சியில் 100க்கும் மேற்பட்ட வார்டுகளில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் திடீரென போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறி தற்போது மாநகராட்சி அலுவலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கூடியிருக்கிறார்கள். இது குறித்து இந்த தூய்மை பணியாளர்களுடைய சங்க தலைவர் அம்சராஜ் அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ நீங்க திடீர்னு அந்த வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, இது என்ன காரணம் சார்? மதுரை மாநகராட்சியில் கடந்த கால அரசாங்கங்கள் தூய்மை பணி தனியாரிடம் கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் பணி செய்யக்கூடிய மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தூய்மை பணியாளருமே இன்றைக்கி பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. காரணம் என்னவென்றால் அவர்கள் போதுமான வருமானம் கிடையாது, போதுமான சம்பளம் கிடையாது, மேற்கொண்டு தூய்மை பணியாளரை நிரந்தரப்படுத்துவது கிடையாது. இது சம்பந்தமாக நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித நடவடிக்கையும் இந்த நிர்வாகம் எடுக்கப்படவில்லை. மேலும் தற்போது வந்துள்ள ஆணையாளர் அவர்கள் புது உத்தரவுகளை போட்டு தொழிலாளர்களை மேலும் கொடுமைப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து வருகிறார். காரணம் ஒன்று, தனியார் மையத்தின் மூலமாக சம்பளம் வழங்கும் பொழுது குறைந்தது ஒரு தொழிலாளிக்கு சுமார் 4000 முதல் 5000 முதல் முட்டிக்கும் குறைய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுபோக இப்போ மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டுள்ளார்கள். ஆனால் அந்த உத்தரவு அடிப்படையில் பார்த்தா ஊழியர்களுக்கு போதுமான பணிக்கருவிகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. கைக்கவசமோ கையுறையோ காலுறையோ மற்றும் பணிக்கருவிகளோ எதுவும் வழங்கப்படவில்லை. மேலும் பணிக்கருவிகள் இல்லாத பட்சத்தில் மேலும் குப்பைகளுக்கு அள்ளுவதற்கு கூட குப்பை தொட்டிகள் கிடையாது, குப்பை வாளிகள் கிடையாது, குப்பை கொண்டு போவதற்கு வாகனங்கள் கிடையாது. இது போன்ற கஷ்ட சூழ்நிலையில் மேலும் ஒவ்வொரு உத்தரவுகளை போட்டு ஊழியர்களை கஷ்டப்படுத்த சூழ்நிலையை கொண்டு வந்துள்ளார்கள். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் தொடர் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு தூய்மை பணியாளர் அனைவரையுமே தினக்கூலியாக இருக்கட்டும், தொகுப்புதமாக இருக்கட்டும், கான்ட்ராக்டாக இருக்கட்டும், அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும். அதே மாதிரி வாகன ஓட்டிகள் நிறைய பேர் பல வருஷமாக இங்கே மதுரை மாநகராட்சியில் வாகனம் ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள் குறைந்த சம்பளத்தில். அதை அவங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதனுடைய முடிவில் தான் இதனுடைய போராட்டத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.